விவசாயிகள் இறந்தாங்கன்றத நியூஸ் பேப்பர் பார்த்து கலெக்ட் பண்ணின டேட்டா. ஸோ 70% 70% விவசாயிகள் இறந்த இடம் வந்து டெல்டா ரீஜன், ப்ரிடாமினென்ட்லி நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் அண்ட் புதுக்கோட்டை. ஸோ என்ன பண்ணினோம் அதுக்கு அப்படின்னாக்கா, இது ஒரு ஸ்பெசிபிக் ஃபோக்கஸ்டு குரூப் பிளான். ஸோ இந்த 270 விவசாயிகளோட குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ட்ராட் டியூட்டி, ஸோ ஃபேஸ் 1 முதலாவது பாகம் வந்து ட்ராட் டியூட்டி சர்வே அண்ட் கிட் டிஸ்ட்ரிபியூஷன். ட்ராட் டியூட்டி சர்வேல we had a 6-page questionnaire. அதுல அவங்களோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, எவ்வளோ லோன்ஸ் இருக்குது, the type of loans and வேற என்னென்ன அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்றது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு the second part was kit distribution. அந்த கிட்ல வந்து we had 5 kgs of பாசிப்பருப்பு, 5 kg தோரம்பருப்பு, 5 kg உளுந்தம்பருப்பு and 2 kg multi-grain mix. So and this was directly procured from farmers, organic farmers association from Pudukkottai and Restore from Chennai. Phase 2 பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு அடுத்து அவங்களோட படிப்பு, அவங்களோட குழந்தைங்க படிப்புக்கான செலவுகள் கிட்டத்தட்ட ஒரு 44 குழந்தைங்களுக்கு நம்ம படிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். Around 12 lakhs of fund has been released for them. Phase 3, யார் எந்தெந்த ஃபேமிலிஸ் வந்து நாங்க ஃபார்மிங் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட கேட்டோம். நாங்க நேச்சுரல் ஃபார்மிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவீங்களான்னு. ஸோ கார்த்திகேய சிவசேனாபதி அண்ணாவோட ஃபார்ம்ல தான் we had arranged for the training, which also talked about the water conservation and rainwater harvesting, etc. Phase 4ல தான் இப்போ போக போறோம். We have planned for cow donation. ஒரு நாட்டு மாடு எல்லா ஃபேமிலிஸ்க்கும், whoever has attended the natural farming training, so that அவங்களோட daily expenses வந்து cover ஆகுற மாதிரி. So that's what we had planned for. So இதான் பாத்தீங்கன்னா ட்ராட் டியூட்டி சர்வே and kit distribution that we had done as part of education. வந்து we got help from Chennai Micros, Chinmay, Siddharth and Shankaran, Narayana, Balakrishnan வந்து தான் அவங்களோட கான்டாக்ட்ஸ் கொடுத்தாரு. So we've sanctioned around 12 lakhs right now, 11 lakhs right now. Batch இது வந்து 3 batches. 4th batchல we are adding somewhere around 15 பிள்ளைங்களோட படிப்புக்கான செலவு இப்போ next phase of check sign offல போயிருக்குது. There are 34 குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க and 10 குழந்தைங்க from college. And இதான் நேச்சுரல் ஃபார்மிங் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணினது at கார்த்திகேய சிவசேனாபதி's trust in காங்கேயம். 36 விவசாயிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். And it is still ongoing. So once Anna is back, our போனதுக்கு அப்புறம் then we'll again continue the natural farming training. After that we are planning for a cow donation. நான் சொன்ன மாதிரி அரௌண்ட் 44 ஃபேமிலிஸ்க்கு நாட்டு மாடு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து நான் டெல்டா ரீஜன்ல இருக்கிற விவசாயிகளுக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாமே வந்து உம்பளச்சேரி பிரீட் தான் கொடுக்க போறோம். ஸோ தட் இஸ் ஃபேஸ் 1 ஆஃப் கவ் டொனேஷன். 44 cows cost 35,000 rupees per cow. ஸோ ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ $21,000க்கு $11,000 ஏற்கனவே இப்போ ரைஸ் பண்ணியிருக்கோம். We had quite a few Moyi Virudha events, fundraising காக. நியூ ஜெர்சில Moyi Virudha event நடந்திருந்தது. They have adopted 10 cows and அவங்களே டைரக்டா farmers ஓட ஃபேமிலிஸ்க்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். Then school children in Atlanta, that is very interesting. அவங்க பாக்கெட் மணி டொனேட் பண்ணிருந்தாங்க, which around came to again I think $800 or $750 நினைக்கிறேன். Then Plan of Tamil Ladies Organization, அவங்க ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. We raised around $800. ஒரு அபார்ட்மெண்ட்ல சேர்ந்து they planned for it. And Tamil தேனிகள்னு சொல்லிட்டு வர்ஜினியா பீச்ல ஸ்ரீவித்யா and Venkatesh are here. So they have raised again $1,000. So thank you very much for them. So this is what we've planned for. Upcoming events வந்து Raleigh next month we are planning for a Moyi Virudha. Dallas we are going to plan for a Moyi Virudha events. So these are the two that are being planned out for, so that we can raise fund, the rest of the fund for first phase of cow donation.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கோஆர்டினேஷனுக்கு வில் பி ரேசிங் ஃபண்ட்ஸ் ஃபார். ஸோ சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி 6 பேஜ் கொஸ்டின். So you covered a lot of points, like அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது, எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனால அவங்க இறந்தாங்க அப்படின்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்கோம், நிறைய பேர் சும்மா செத்து போனவங்களெல்லாம், வயசாகி செத்து போனவங்களெல்லாம் சூசைடுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தட்ஸ் நாட் அ ஃபேக்ட். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் diseased farmers is 57. So 57 வயசுல ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா I don't think that he or she is old enough to die of natural causes. 19% இறப்பு வந்து அவங்க சூசைட் கமிட் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்னா 17 ஃபார்மர்ஸ் தான், கணக்குப்படி 17 ஃபார்மர்ஸ் தான் சூசைட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அரசு வந்து அறிவிச்சிருந்தது. சோ அது தவறு. 19% கிட்டத்தட்ட 20% ஆஃப் 270, ரைட்? சோ 50 people have died. நம்ம கணக்கு எடுத்ததுல பார்த்தா இன்னும் வந்து we have to cover like 40 people more. So that's another interesting observation. அவங்க கல்டிவேட் கீழே பாத்தீங்கன்னா average cultivated land itself, if you see, it is 3 ஏக்கர் 3.7 ஏக்கர்ஸ் தான் அவங்க கல்டிவேட்டட் லேண்டே. யாருமே பணக்கார விவசாயம் சாகலை. இப்போ சொன்ன மாதிரி ஆடிக்கார வச்சிருக்கவங்களாம் யாருமே இது பண்ணல. அண்ட் 13% விவசாயிகள் இறந்தவங்க கிட்ட சொந்த வீடு கிடையாது. ஸோ யூ கேன் ஆக்சுவலி இமேஜின் த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தே வர் இன் for which they had the cardiac arrest. நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாங்க. how is it that possible? எதுக்காக அவங்க ஹார்ட் அட்டாக்ல வந்துச்சு இந்த வயசுல அப்படின்ற போது, so these are the factors that added up to. So just imagine anybody who's under pressure, who does not have a house, வீடு கிடையாது. அவங்க கீழே பாத்தீங்கன்னா 30% of tenant farmers குத்தகைக்கு எடுத்து வேலை செய்யறாங்க. கடன் இருக்குது கவர்மெண்ட் there are on an average வந்து 1,20,000 private loan வாங்கிருக்காங்க, வட்டிக்கு கடன் வாங்கிருக்காங்க பிரைவேட் லெண்டர்ஸ்ல இருந்து. அண்ட் 1,50,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து லோன் வாங்கிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா on an average வந்து 1,50,000 ரூபாய் கீழே தான் அவங்களுக்கு கடனே இருந்திருக்கு. பட் தட் இஸ் a huge amount for them. ஸோ கரெக்டா நான் சொல்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் a mobile cost for us, but that's a huge amount for them. ஸோ 1.5 லட்சம் ரூபாய் கடன், வீடு கிடையாது, ரேஷன் கடையில கரெக்டா அரிசி போடுறது கிடையாது, பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்ல, டே டு டே நரேகால இப்போதைக்கு வேலை நிறைய இடத்துல கிடைக்கல இப்போ. பட் தட்ஸ் வெரி ஆசம் ஸ்கீம், ஃபண்ட் இல்ல அதுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு விவசாயி வந்து it can only take him to such a level. Okay, last time the sanction அந்த தள்ளுபடி லோன் தள்ளுபடி பண்ணினது வந்து 2013 and 2015 நினைக்கிறேன் நான். So 2 years of கடன் சொன்னேன். And இதெல்லாமே so day-to-day expenses was, day-to-day issues have led for the, that is the predominant reason for their death. So crop failure, வெள்ளாமை இல்லாதது, sorry, I think so. So crop failure due to improper water management. Again, கார்த்தி நான் சொன்ன மாதிரி மழைலாம் பெய்யாமலாம் நம்ம வந்து விவசாயம்லாம் சாகல, நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் பண்ணல, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ணல. ஈவன் விவசாயிகள்ல கூட கிட்டத்தட்ட வந்து 20% of their land they should allocate for rain water harvesting. அது யாரா இருந்தாலும் சரி, that we have not done. They have not done or we have not done. Bankruptcy and indebtedness, கடன் கட்ட முடியாத இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, யாருக்கு கடன் தள்ளுபடி ஆயிருந்ததோ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல, அவங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருந்து லோன் கிடைச்சது கிடையாது. இட் இஸ் நாட் அ பாலிசி, பட் அவங்க வந்து அந்த பேங்க்கு வந்து ஒரு ரைட் ஆஃப் இவ்வளவு பண்ணிருக்காங்கன்ற கெட்ட பேர் இருக்கக்கூடாது இந்த புக் ஆஃப் தேர் அக்கவுண்ட்ஸ்ன்றதுனால they have not given the loans to the farmers for the next year. Pressure. நிறைய நீங்க பாத்துருப்பீங்க, டிராக்டர் லோன் கட்டலனால இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணி and all of that. And water issue. So water issue is predominantly again one of the major factor for committing suicide. And the last factor, ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து குடும்பத்துல இருக்க பிரச்சனைனால வந்து they have died, is very very less. So actionables நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, or else பண்ண போறோம், once all this exercise is done, we will be sending a report to the government, and this is what the actionables or suggestions நம்ம சைடுல இருக்கும். ஒன்னு வந்து கரெக்டான ப்ராப்பர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் at a block level. ஒரு வீடியோ ஆபீசர் வந்து பண்ண வேண்டிய வேலைகள் வந்து அவங்களோட பிளாக்ல ப்ராப்பர் வாட்டர் மேனேஜ்மெண்ட், தூர்வாரதா சரி, மணல்
கொள்ளைகள் தடுக்கிறதா சரி, all of that, granite, everything is, conservation of natural resources is a very, very important thing, and that is something which has to be done on a war-footing pace back home in Tamil Nadu. Third point is very important. Minimum support price. இப்ப நிர்ணயிக்கிறது வந்துட்டு சயின்டிஸ்ட் அண்ட் அரசு அதிகாரிகள். அது வந்து ஆக்சுவலா ஃபார்மர்ஸ் பண்ண வேண்டியது. என் விளைச்சல் எவ்வளவுக்கு போகணும் அப்படின்ற நிர்ணயிக்கிற உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கணும். And that has to come with 50% of profitability. So that has to be done. And அவங்களோட ப்ரொடியூஸ் பண்ற எல்லா கிராப்ஸும் வந்து it has to be procured by the government directly, so that PDS வந்து அது வரும். ரேஷன் கடையில் இன்னைக்கு storage இல்லாததுக்கு எதுக்கு reason? Because government is not procuring a lot of things directly from the farmers. It is just left out to them. நிறைய வந்து decentralize பண்ணணும். FDIs நீங்க பார்த்துருந்தீங்கன்னா there was an RTI that was filed. எப்படி வந்து the Food Corporation of FCI எப்படி ஒர்க் பண்றாங்க, எத்தனை இடத்துல ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்குது, and how it is being utilized, and அது RTI Google search பண்ணாலே வந்துரும். It is really in a pathetic stage. So it has to be decentralized. ஒரு block level ஒரு storage unit இருக்கணும். Dry storage unit and wet storage unit, cold storage unit. That can அதுக்கு வந்து யாரும் ஃப்ரீயா கொடுக்க தேவை கிடையாது. விவசாயிகளே வந்து வாடகைக்கே எடுத்துப்பாங்க. If we empower them enough. Insurance companies has to simplify process. காருக்கு நம்ம கிடைக்கிற லோன் வந்து 2 நாள்ல கிடைச்சிட்டு, விவசாயிகளுக்கு அவ்வளவு ஈஸியா வந்து இந்த பேங்க்ல லோன் கிடைக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட they have to submit around 12 to 18 documents for loan. அதே மாதிரி அவங்க உழவர் காப்பீட்டு திட்டம்ல கூட விவசாயம் வந்து அந்த இடத்துல போய் இறந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த காப்பீட்டுக்கான தொகை கிடைக்கும். வேற வீட்டுல இல்ல வழியில போற வழியில இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடையாது இல்ல. ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி as a whole has to be worked upon. And so direct transfer of subsidy, that's a very interesting thing. இப்போ நீங்க சொட்டு நீர் பாசனம் அப்படி மாதிரி இல்லைன்னா அது மாதிரி ஏதோ டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சப்சிடி வந்து இட் கோஸ் டு த இண்டஸ்ட்ரீஸ். அந்த கடைக்கு தான் அவங்க சப்சிடி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த விவசாயிக்கு வராது. இப்ப நான் 1 லட்சம் ரூபாயில வந்து என்னால ட்ரிப் இரிகேஷன் போட முடியும் அப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்க வந்துட்டு உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும், அரசாங்கம் வந்து 50,000 தான் கொடுக்கும், நீங்க 1 லட்சம் ரூபாய் போடணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த உரிமை வந்து இட் ஹாஸ் டு பி வித் த ஃபார்மர்ஸ். இப்ப நான் வந்து என்ன இண்டிஜினஸ் டெக்னாலஜி வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இப்ப நான் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் பண்றேன் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் or 50,000, whatever the government determines, whichever is less, you pay me that. Rest of it has to be with me. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் இல்லைன்னா ஒரு தொழிலதிபருக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து மானியம் போகக்கூடாது. That's all. And yeah, that's about it. Thank you.